வணக்கம். சில அற்புதமான பயிற்சிகளை உங்களுக்கு கூறுகிறேன். அதற்கு முன்னாக உணவில் சிலவற்றை கூறுகிறேன். நீங்கள் ஏற்கனவே கூறியிருப்பேன், பாதாம் பருப்பு சாப்பிடுவது எவ்வளவு பலன் அளிக்கும் என்று கூறியிருப்பேன். அதை உங்கள் உடல் எடைக்கு ஏற்றவாறு கிராம் கணக்கில் சாப்பிட வேண்டும். 60 கிலோ என்றால் 60 கிராம் சாப்பிட வேண்டும். நீங்கள் முதலில் பிரச்சனைகள் இருக்கும்போது 60 கிராம் நல்ல பலனை கொடுக்கும். அதாவது உங்கள் உடலில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்க்கும். உங்களுக்கு தீர்வு தந்த பிறகு அப்படியே குறைத்துக் கொள்ளுங்கள். பாதியாக 30 கிராம் அளவுக்கு எடுத்தால் போதும். இது நல்ல பலனை கொடுக்கும். இது உடலில் உள்ள பிரச்சனைகள், அதாவது கை உதறல், மனநல பாதிக்கப்பட்டவர்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். அது கொடுத்து பாருங்கள், அது பலன் என்னவென்று உங்களுக்கு புரிய வரும். அதே போன்று பச்சை வேர்க்கடலை, அது குழந்தை இல்லாதவர்களுக்கு அதிகமாக கொடுப்பார்கள். பச்சை வேர்க்கடலையும் நல்ல பலனை அளிக்கும். அதுவும் அதே போன்று 60 கிராம் என்றால் பிறகு, அதாவது 60 கிலோவுக்கு 60 கிராம் என்ற கணக்கிலும் பிறகு 30 கிராம் அளவுக்கு எடுத்துக்கொள்ளலாம். 2-3 மாதம் உங்களுக்கு நல்ல பலன் கொடுத்த பிறகு குறைத்துக் கொள்ள வேண்டும். இது உடற்பயிற்சிகள் அனைத்தும் அதே போன்றுதான். உங்களுக்கு பிரச்சனை இருக்கும்போது அதிகமாக செய்ய வேண்டும், பிறகு குறைத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று அனைத்து பயிற்சிகளையும் மாற்றி மாற்றி செய்து பாருங்கள், என்ன பலன் என்று அப்பொழுதுதான் உங்களுக்கு புரியும். பாதாம் பருப்பு, வேர்க்கடலை நல்ல உணவாக எடுத்துக்கொள்ளலாம். பாதாம் பருப்பில் உள்ள சத்துக்கள் அனைத்தும் வேர்க்கடலையும் உள்ளது. ஆனால் பாதாம் பருப்பில் இன்னும் அதிகமான நோய்களை தீர்க்கக்கூடிய சத்து உள்ளது. ஏழைகளுக்கு வேர்க்கடலையை எடுத்துக்கொள்ளலாம். பிறகு அறுசுவை உணவு என்று கூறுவார்கள். அதாவது வீட்டில் முடிந்தால் நீங்கள் சாப்பிடலாம். அதாவது சாம்பார், ரசம், தயிர், மோர், பிறகு வத்த குழம்பு, இப்படி அனைத்து விதமான சுவைகளிலும் இருக்க வேண்டும். இது உங்களுக்கு ஜீரண சக்தியை அதிகமாக கொடுக்கும். வேண்டும் என்றால் நீங்கள் எதையேனும் பெரிய ஓட்டல்களில் சென்று நான் கூறியது போன்று கிடைக்கும் ஓட்டல்களில் சாப்பிட்டு பாருங்கள். ஓரிரு தினங்கள் சாப்பிடும் போதே உங்களுக்கு அதன் பலன் நிச்சயம் தெரியும். அதாவது சாப்பிட்டு வந்து மாலையிலும் உங்களுக்கு வயிறு முழுவதும் கிளியர் ஆவது தெரியும், அல்லது மறுநாள் காலையில் கிளியர் ஆவது தெரியும். தூய்மை பெறும். பிறகு பயிற்சியில் சிறப்பான பயிற்சி என்னவென்றால், சாதாரணமாக தோப்பு கர்ணம் என்று கூறுவார்கள். கோவில்களில் போடுவார்கள், காதுகளை பிடித்து அமர்ந்து எழுந்திருப்பார்கள். அது தினசரி 5 முதல் 10 வரை செய்யுங்கள், அது போதுமானது. இந்த பயிற்சினால் உங்களுக்கு கால் முட்டி பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். மாடிப்படிகள் ஏறி இறங்குவதற்கு சிறப்பாக இருக்கும். தோப்பு கர்ணம் பயிற்சி சிறப்பாக இருக்கும். பிறகு கை விரல்கள், அதாவது கட்டை விரலும் ஆள்காட்டி விரலையும் இப்படி வைத்து அப்படியே அமர்ந்தீர்கள் என்றால் உங்களுக்கு உடல் முழுவதும் ரிலாக்ஸ் ஆவதும், மைண்ட் ரிலாக்ஸ் ஆவது, அதாவது எந்த விதமான டென்ஷனும் இல்லாமல் மனது ரிலாக்ஸாக இருக்கும். அதை நன்கு உணர்வீர்கள். இந்த பயிற்சியும் சிறப்பானதாக இருக்கும். அதே போன்று நடு விரலும் கட்டை விரலும் சேர்த்து பிடித்தீர்கள் என்றால் இந்த பயிற்சி உங்களுக்கு நல்ல தூக்கத்தை வரவேற்கும். நான் முயற்சி செய்து வெற்றியும் பெற்றேன். அதாவது நமக்கு எந்த விதமான டென்ஷன், அதிக அழுத்தங்கள் இருக்கும்போது இது செய்தால் பலன் தெரியாது. நார்மலாக இருக்கும்போது தூக்கம் வரவில்லை என்றால் இந்த பயிற்சி செய்து முயற்சி செய்து பாருங்கள், நல்ல பலன் கொடுக்கும். அதாவது நான் 1 மாதம் செய்து பார்த்திருக்கேன். கண்டினியூவாக, அதாவது தொடர்ச்சியாக செய்தேன். மாலை நேரத்திலும் செய்து பார்த்திருக்கேன். நீங்கள் இப்படி வைத்த சில நிமிடங்களிலே அதற்கான அறிகுறி தெரியும். அதாவது தூங்குவதற்கான அறிகுறி தெரியும். 5 நிமிடம் முதல் 10 நிமிடத்திற்குள் நிச்சயமாக தூக்கம் வந்துவிடும். இந்த பயிற்சி சிறப்பாக இருக்கும். அதே போன்று பத்மாசன பயிற்சியில் அமருங்கள். இந்த பயிற்சி உங்களுக்கு நல்ல சிறப்பாக இருக்கும். 2 நிமிடம் முதல் 5 நிமிடம் வரை இந்த பயிற்சியை மேற்கொள்ளலாம்.
இந்த பயிற்சி 2 பக்கமும் மாற்றி மாற்றி செய்ய வேண்டும். வலது கால் இடது கால் என்று 2 பக்கமும் மாற்றி செய்யுங்கள். நான் அனைத்து பயிற்சிகளும் கால்களை இப்படி வைத்திருக்கேன் என்று அதிகப்படியாக இந்த பயிற்சி செய்கிறேன் என்று யாரும் எண்ண வேண்டாம். அதிகப்படியாகவும் இந்த பயிற்சியை செய்ய வேண்டாம். 2 முதல் 5 நிமிடம் வரை செய்தால் போதும். இந்த பயிற்சி செய்வதனால் கால் வீக்கம், உடல் வீக்கம், அனைத்து விதமான வீக்கங்களும், உடலில் உள்ள கொழுப்பு, கேஸ் அனைத்தும் வெளியேறும். எப்படி வெளியேறும் என்று நீங்கள் எண்ணுவீர்கள். அதாவது சாதாரணமாக அமரும்போது ஆசன வாய் சாதாரணமாக இருக்கும். இப்படி கால்களை மேலே வைத்து அமரும்போது ஆசன வாய் வழியாக தேவையில்லாத அனைத்து கொழுப்புகளும், அதாவது கேஸ்கள் வெளியேறிவிடும். இது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். பயிற்சி செய்து பாருங்கள். அதே போன்று எந்த விதமான பயிற்சிகளையும் செய்யும்போது தரையில் ரப்பர் ஷீட், அதாவது யோகா செய்வதற்கு மேட் போடுவார்கள், அது போன்ற ரப்பர் ஷீட் எதுவும் போட்டு அமர்ந்து தரையில் பயிற்சி செய்ய வேண்டும். சில பயிற்சிகளை அமர்ந்து செய்வதனால் மெத்தைகளில், அதாவது பெட்டுகளில் அமர்ந்து செய்வார்கள். அது எந்த பலனையும் கொடுக்காது. ஏனென்றால் அமர்ந்து செய்ய வேண்டிய பயிற்சிகள் நான் கூறியது போன்று பயிற்சி செய்யும் போது ஆசன வாய் வழியாக தேவையில்லாத கேஸ்கள் வெளியேறும். இதே நீங்கள் மெத்தையில் அமர்ந்தீர்கள் என்றால் உங்களுக்கு இது அடைப்பை ஏற்படுத்தும். அதனால் அதை தவிர்த்து கொள்ளுங்கள். அதே போன்று பிறகு தண்டால் பயிற்சி. இந்த பயிற்சியும் சிறப்பான பயிற்சியாக இருக்கும். மூச்சு திணறல் அது போன்று உள்ளவர்கள், சுவாசம் பற்றாக்குறை ஏற்படுபவர்கள் அந்த பயிற்சியை மேற்கொள்ளலாம். அதே போன்று புல்லப்ஸ் பயிற்சி, அதாவது பரணையில் வீட்டில் செய்பவர்கள் பரணையில் குடிச்சு கொண்டு சொல்லியிருப்பேன், அந்த பயிற்சியும் சிறப்பான பயிற்சியாக அமையும். இந்த பயிற்சிகள் அனைத்தையும் செய்து நல்ல பலன்களை பெற்று சிறப்புடன் வாழுங்கள். இந்த பயிற்சி செய்து உங்கள் பலன்கள் எப்படி என்று கமெண்ட்டுகளில் தெரியப்படுத்துங்கள். வணக்கம்.